ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுபருப்பு கத்திரிக்காய் கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிறுபருப்பை நான் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துட்டேன். தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும், ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா கையால் மசித்தா ஓரளவுக்கு ஒரு 50% மசிகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு பருப்பு ஓரளவுக்கு 50% நல்லா மசிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ஏன்னா நம்ம குழம்பு மிளகா பொடி போட போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை கலர் கத்திரிக்காயும் ப்ளூ கலர் கத்திரிக்காயும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூளுக்கு அப்புறமா மிளகா பொடி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகா பொடி வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறமா கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். காயெலாம் வெந்து, ஸோ அதனால் தட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, சிறுபருப்பு எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் அந்த உருளைக்கிழங்கு மசியலை வச்சு ஒரு வாட்டி மசிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா இது என்னோடய பையனுக்கு இந்த ஃபுட்டை தான் கொடுக்கணும். ஸோ அவர் சின்ன பிள்ளை அப்படின்றதுனால, குழந்த 1 இயர் தான் ஆகுது அவர் பிறந்து. ஸோ அதனால் அவருக்காக நான் மசிச்சு விட்டுருக்கேன். அவருக்கு அப்படியே கொடுக்க முடியாதுன்றதுனால மசிச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் கட்டியாக கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டிருக்கேன். வாசனையாக இருக்கும், சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டுட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணி கொஞ்சம் கூட்டில் போட்ட வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம கொதிக்கிற கூட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க.